ரோட்ல போற நாய்களுக்கு சாப்பாடு வைக்கிறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு இந்த வீடியோல பாப்பீங்க. எக்காலஜிக்கல் பாராடாக்ஸ் அப்படின்னா மனுஷன் சுற்றுச்சூழல்ல ஏதாச்சும் ஒரு மாற்றம் ஏற்படுத்தினா எதிர்பாராத விளைவுகளை பார்க்க வேண்டியது இருக்கும். இன்னும் புரியும்படி சொன்னா நம்ம சின்ன பிள்ளையில ஃபுட் செயினை பத்தி படிச்சிருப்போம். அந்த ஃபுட் செயின்ல ஏதாச்சும் ஒரு மாற்றம் பண்ணா அது பெரிய அளவு எதிர்வினைகளை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. பொதுவா விலங்குகளுக்கு தொடர்ச்சியா உணவு போய் வச்சா அது நம்மள சார்ந்தே வாழ ஆரம்பிச்சிடும். உதாரணத்துக்கு ரெசிடென்ஷியல் ஏரியால நாய்க்கு சாப்பாடு வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நாய் என்ன பண்ணும், அதான் நமக்கு சாப்பாடு இங்கே கிடைக்குது அப்படின்னு சொல்லி அங்கனக்குள்ளேயே அதோட ஃபேமிலியை அமைச்சுக்கும். இதனால என்ன ஆகும், நாய்களோட எண்ணிக்கை அதிகமாகும். பொதுநலம்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல, குறிப்பா சொல்லணும்னா இந்தியால இந்த மாதிரி ட்ரஸ்ட், அசோசியேஷன், இன்ஸ்டாகிராம் பேஜ் அப்படின்னு வச்சுக்கிட்டு சோசியல் காசா இந்த வீடியோஸ் எல்லாம் பண்றாங்க. நாய்களுக்கு உணவு கிடைக்காம போய் பாதுகாப்பு இல்லாம வெறி பிடிச்சோ இல்ல மனுஷங்களை கடிச்சோ, ஏன் இதோட விளைவு ரேபிஸ் மாதிரி கொடிய நோய் நாய்கள் மூலமா மனுஷங்களுக்கு வர்றதுக்கு நாமளே ஒரு பிளானை போட்டு கொடுத்த மாதிரி ஆயிரும். இந்த விஷயம் பண்றதுனால மெயினா நம்ம நாய்க்கு சாப்பாடு வைக்கிறதுனால விளைவுகள் என்னென்னலாம் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, நாய்கள் தெருவிலே தங்கிரும், நாய்களுக்கான இனப்பெருக்கம் அதிகமாயிரும், நாய்கள் கடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாயிரும், நாய்கள் மூலமான ரொம்ப கொடூரமான நோய்கள் எல்லாம் பரவுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. சொல்யூஷன் போறதுக்கு முன்னாடி இது நமக்கு ஆல்ரெடி ஏற்படுத்தின விளைவுகளை பத்தி பார்ப்போம். இந்தியாவில் மட்டும் ஏகப்பட்ட சிசிடிவி வீடியோஸ் நாய் மனுஷனை அட்டாக் பண்ற மாதிரி நம்ம எல்லாருமே கண்டிப்பா பார்த்திருப்போம். தமிழ்நாட்டில் திருவள்ளூர்ல ஒரு பச்சை குழந்தைய தலை இல்லாம கடிச்சு இழுத்துட்டு வந்ததை அந்த ஊர் மக்களே பார்த்திருக்காங்க. புள்ளி விவரம் என்ன சொல்லுதுன்னா, 90% நாய்க்கடி கேஸ் ஜிஹெச்சுக்கு வர்றது எல்லாமே தெரு நாய்களால தான். வெறும் 10% தான் வீட்டில் வளர்க்குற நாய்களால பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்றாங்க. இதோட தீர்வுக்கு முதல் கட்ட முயற்சியா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, தெரு நாய் யாரையா கடிச்சிச்சுன்னா அந்த நாய்க்கு சாப்பாடு வைக்கிறவங்க தான் முழு பொறுப்பையும் ஏத்துக்கணும். உதாரணத்துக்கு தடுப்பூசி செலவு, அந்த நாயால பாதிக்கப்பட்டவங்களுக்குள்ள செலவு எல்லாமே அவங்க தான் ஏத்துக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. இன்னும் சென்னையில வீட்டுல வளர்க்குற நாய்க்கு உடம்புல மைக்ரோசிப் பொருத்தணும்னு, சப்போஸ் அந்த ஓனர் அந்த வீட்டு நாயை தெருவில் விட்டார் அப்படின்னு சொன்னா அந்த மைக்ரோசிப்ல ஓனரோட டேட்டாவை எடுத்து அவங்கள ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லி மாநகராட்சி சொல்லியிருக்காங்க. உண்மையிலே நாய்க்கு நான் சாப்பாடு வைக்கதாங்க செய்வேன் அப்படின்னு இறக்கப்பட்டீங்க அப்படின்னா காலம் ஃபுல்லா வைங்க, இல்ல காலம் ஃபுல்லா வைக்கிறதுக்கான பிளான் அதுக்கு போட்டு கொடுங்க. உதாரணத்துக்கு அந்த நாயை கூட்டிட்டு போய் அந்த ஊர்ல உள்ள நாய்கள் காப்பகம் அந்த மாதிரி இடத்துல போய் விட்டுருங்க. அதையும் மீறி அளவு கடந்த பாசமும் நேசமும் அந்த நாய் மேல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா உங்க வீட்டுக்கு காவலா வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு நெகட்டிவா பேசுறேன் அப்படி இப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட புரிதல் அவ்வளவுதான். ஆனாலும் எனக்கு சின்ன புள்ள இருந்தே நாயை பிடிக்காது. எங்க வீட்டு கொல்ல பக்கம் கதவை தாப்பா போடாம நைட்டு தூங்கிட்டோம்னா நாய்ங்க எல்லாமே டீம் அப் பண்ணி எங்க வீட்டு பூனைங்க எல்லாத்தையுமே கடிச்சு தின்றோம். இதனாலே எனக்கு கொஞ்சம் நாய்ங்க எல்லாம் பிடிக்காது. ஆனா அந்த வெஞ்சன்ஸ்ல நான் அந்த வீடியோ போடுறேன்னா நினைக்காதீங்க. சோ இந்த வீடியோ பிடிச்சா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாய்க்கு சாப்பாடு போடுறது நல்லதுன்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூடியூபர்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. பாய்.